இப்படி வந்து தம்பியா கொஞ்சம் எல்லாரும் நின்று இருங்க நெரிக்காது கொஞ்சம் நவுந்தாதான் எல்லாம் முடியும். இருக்கு ராஜ்குமார் மாட்டு கூட ஏறிக்கலாம். நீங்க அங்கிட்டு போங்க. இல்ல வரல போக முடியாதுன்ற அப்புறம் போக இடம் பண்ணாதானே போக முடியாது. எங்கிட்ட போய் கூட அப்படி போயிருங்க. எடுத்துட்டு நீங்க போயிடுங்க. அப்படி வந்துருங்க. அவருக்கு போடுங்க. எடுத்துட்டு அப்படி போச்சு. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் பின்னால வாங்க. செல்லு தான் தெரியுது. கொஞ்சம் பின்னாடி வாங்க. இதுக்கு மேல நான் வீடியோ ஆன் பண்ண சும்மா வச்சு நின்றுக்கிறேன். என்ன நீ அது இது என்கிட்ட சொல்லவே இல்லை. 2 மாதம் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் கவர்மெண்ட் உட்காந்துட்டோம். அதனால் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எனக்கு அந்த அது நான் சம்பாதிக்கணும். நீங்கள் லைட்டை பாரு. நான் பேசுகிறேன். யாரும் இருந்தாலும் நல்லா தான் இருக்கணும். அம்மா அப்பா பேசுறதுக்கு நம்ம ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் இல்லை. இந்த 4 மாதம் வந்து பாப்பா என்ன ஊர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஃபோன் பண்ணும்போது என்ன ஊருன்னு சொல்லிச்சு. என்ன சமூகம் ஊருன்னா சொல்லல. ஊர் இந்த திருநெல்வேலியும் தெரியும். சரியா சென்னையில் என் மகனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்போ ஹேமிச்சமாக சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா அம்மா அங்கே சர்ஜரி பண்ணாங்க. அங்கே போய் அங்கே இருந்தோம். அங்கேயும் வந்து அதில் வந்து மாஸ்டர் போட்டு வந்துருக்கோம். மாஸ்டர் போகும்போது நீங்கள் அம்மா அப்பா தான் சொல்லிட்டு வந்தியா, 2 நாளும் சொல்லிட்டு வந்தியான்னு கேட்டேன். எல்லாம் எனக்கு சொல்ல பேட்டியில்
தெரியாதுங்கிற மாதிரி சொல்லலை. எங்கள் உறவு வந்து எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா எனக்கு 12th படிக்கும்போது எனக்கு கால் பண்ணி வேண்டாம்னு சொன்னாங்க. வந்து நான் வந்து ஒரு வருஷம் போட்டு அதனால் பேசக்கூடாது சொல்லிடுங்க அப்படின்னு. நான் ஏன் பயன்படுத்துறேன், நீங்களும் உங்கள் பையன் சொல்லுங்கள், அவனும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாதுன்னு சொல்ல அவங்க அம்மா அப்பா தெரியாதுன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. அவன் தம்பியும் என் மகனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். அது எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? அவன் பிகாம் நேஷனல் ஒரு 3 மாதம் அந்த மாதிரி ஒரு 3 மாதமாக மட்டும் ஒரு சந்தோஷம் சரியில்லாமல் வந்துருக்கேன். வந்துட்டு பெரிய அளவுனா என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பெரிய வேலை மாதிரி பண்ணோம்னா பெரிய வேலை இருக்கலாம் இந்த கம்யூனிட்டியில் அப்படின்னு சொல்லி பக்காவாக ஹாஸ்பிட்டல் போட்டு பிளான் பண்ணி சிசிடிவி அந்த 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 இடத்துல தான் கிளினிக் இருக்கும். டெய்லி 20 வாட்டி 30 வாட்டி அந்த இடத்துல போயிட்டு வருவோம். அந்த இடத்துல சிசிடிவி 2% தெரியும். தெரிஞ்சு தான் இந்த இடத்துல வீடியோ எடுத்துப்பாங்க போலீஸ். ஆமாம், இந்த சிசிடிவி பக்கத்தில் போயிட்டு பேசிட்டு தான் இந்த ரொம்பவுமே நினைக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ போலீஸ் காமிக்க மாட்டேங்க என்ன பேசினாங்க. டாப்பில் உள்ள வீடியோ மட்டும் தான் காட்டுவாங்க. சிசிடிவி பார்த்து கேமரா பார்த்து கீழே ஒரு கேமரா இருக்குது, அது தெரியல, அதில் தெரியல. மேலே உள்ள கேமரா ஒரு இருக்கு சரி, ஒரு 5 ஃபுட்டேஜ் இருக்கு. 2 தான் காமிச்சாங்க. எந்திரிக்கிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட ஒரு 2 காமிச்சாங்க. இன்னும் 3 காமிக்கிட்டு இவன் மட்டும்தான் பண்ணானா இல்லைன்னா கூட எதிர்த்தாப்புல அந்த ஓடும்போது ஆள் இன்னும் பண்ணாங்களா அப்படின்னு டவுட்டுன்னு ஒரு ஆள் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓடுற திசையும் அவன் திரும்ப கிடக்கிற திசையும் வித்தியாசம் ஆப்போசிட்டில் இருக்கு. அது கேட்டாலும் அவங்க அப்படிதான் நாங்கள் என்ன கேட்குமோ அதுக்கு சமாளிக்க தான் செய்கிறாங்களே தவிர அவன் ஒருத்தனை மட்டும் தான் அக்யூஸ்டாக கொண்டாடுவோம். இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் இதை பற்றி நாங்கள் பேச்சுவாங்க. டிசைன் பை காசிப்பாளையம் இன்ஸ்பெக்டர். இது வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த பையன் வந்து அருவா வச்சு விரைவில் அப்படின்ட்டு போட்டுருக்காங்க ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. வீட்டுக்கு கூப்பிடுறாங்க வீட்டுக்கு ஆனால் போகிறேன் பைக்கில் வீடியோ பார்த்து பைக்கில் வந்து டேஷனில் தான் சுற்றி அந்த அந்த அழைச்சிட்டு போகிற வீடியோ. ஆமாம், இந்த இடத்துக்கு வர்ற வீடியோ அதில் ஜேசிபிக்கு இறங்குறாங்க. இறங்கி ஒரு 25 செகண்ட் பேசுகிறாங்க. அந்த டக்குனு உள்ளேருந்து அவர் எடுத்து அப்படி மல்லிக்கிட்டே ஒரு 50 மீட்டர் ஜேசிபியே செட்டப்பாக தான் இருக்குங்க. இல்லை ஜேசிபி அந்த இடத்துல எப்பவுமே வந்து போயிட்டு வீடியோ போலீஸ் காமிச்சது நம்ம அதுக்கிட்ட நிறைய ஃபுட்டேஜ் எடுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அவங்க எடுத்துகிற வீடியோ காமிக்க மாட்டேங்குது. நிறைய வீடுகளில் ஃபுட்டேஜ் இருக்குது. ஆமாம் 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 வீடுகளில் ஃபுட்டேஜ் இருக்குது. அதனால தான் அவங்க மட்டும் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு உள்ள பிடிச்சி 2 பேருமே கவனிச்சு மாமாவும் இல்லை இல்லை ஒரு அவங்க அந்த தமிழ்ச்சி அவங்க தான் கம்மி. இவங்க தானே அம்மா. கொஞ்சம் அவங்க வந்து
பேசிடுவாங்க நிறைய விஷயம். ரீசெண்டாக ஒரு பையன் இன்னவரெல்லாம் ஐஃபோன் நாங்களும் சரி கொடுக்க வேண்டாம் பார்த்துக்கலாம். ஜட்ஜி முன்னாடி 164 கொடுத்து ஐஃபோனை ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு போலீஸ் ஒத்துக்கல. ஐஃபோன் ஐஃபோன் அவங்க பண்ணா பண்ணலாம், ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் காமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் அப்படி மொத்தமாக அடித்தாலும் நம்மளுக்கு தான் சாதாரணமாக வரும். கல்யாணம் பண்ணிங்கிற வீட்டில் தெரிஞ்சாலுமே ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அதனால கண்டிக்காமல் விட்டு. இது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களால் தான் பண்ணியிருக்க முடியும். அதாவது அவங்க ஒரு இந்த தகவல் வந்து அவங்களுக்கு தெரியாது.